பாஜக ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிராக தைரியமாக மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதை நினைத்து ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவையில் நடைபெற்ற பொதுத் தேர்வு சட்ட திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அவர், தாங்கள் விரும்பியதை பின்பற்றவோ சுதந்திரமாக பேசவோ அல்லது தாங்கள் விரும்பும் கேள்விகளை கேட்கவோ மாணவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றார். ஆர்எஸ்எஸ் வரலாற்று பதிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்கள் நிர்பந்திக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்ற ஒரு துணைவேந்தர் இருப்பதாகவும், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கண்துடைப்பு நடவடிக்கை என்றும், அவர் ஒருபோதும் கல்வி அமைச்சகத்தை நிர்வகிக்கவில்லை என்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்புதான் நிர்வகித்து வருவதாக விமர்சித்தார். இளைஞர்களுக்கு ஏன் வேலை கிடைக்க அனுமதிக்கப்படவில்லை என்று கேட்டார்கள். வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் ஏன் குறிவைக்கப்படுகிறார்கள் என்று கேட்டார்கள். இந்த கேள்விகளை அவர்கள் பகிரங்கமாக கேட்டார்கள். ஆனால் உங்களால் அதை பற்றி எதுவும் செய்ய முடியவில்லை. ராகுல் காந்தி பேசும்போது இடையூறு செய்யும் வகையில் பாஜக உறுப்பினர்கள் கூச்சலிட்ட நிலையில் நாடாளுமன்றத்தில் பாஜக மட்டுமே பேச வேண்டும் என்று சபாநாயகர் விரும்பினால் தாம் அமைதியாக அமர்ந்து விடுகிறேன் என கூறி பேச்சை நிறுத்தினார். இதையடுத்து சபாநாயகர் பாஜகவினரை அமைதி காக்கும்படி தெரிவித்ததை தொடர்ந்து ராகுல் காந்தி மீண்டும் பேசினார். The use of force can only be authorized by the Home Minister. It cannot be authorized either by the Home Minister or the Prime Minister. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பெற்றோருக்கு பாஜகவையோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸையோ எதிர்கொள்ளும் தைரியம் இல்லை என்றும், ஆனால் துணிச்சலும் ஆற்றலும் கொண்ட மாணவர்களும் இளைஞர்களும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தைரியமாக நின்று எதிர்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். ஏன் தங்களை வேலைக்கு செல்ல அனுமதிக்கவில்லை? விரும்பும் ஒருவரை ஏன் காதலிக்க முடியாது? ஏன் வெவ்வேறு மதத்தினரை தாக்குகிறீர்கள் என்று அவர்கள் கேள்விகளை எழுப்பியதால் அரசால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என தெரிவித்தார். Overcame their fear. The students challenged the idea that you could destroy them. They challenged the idea that you could destroy their career. They asked the question, why are you not allowing us to have jobs? They asked the question, why can we not fall in love with somebody we like? They asked the question, why do you attack different religions? They asked. பின்னர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை சுட்டுக் கொல்லும்படி உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டதாக விமர்சித்தார். அப்படி செய்யவில்லை என்றால் அமித்ஷா ஏன் இன்று மக்களவைக்கு வரவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். Why is he not in the house? उसका मतलब है कि he is incompetent. Otherwise, he ordered it, in which case he is culpable. मैं यही बोल रहा हूँ. तीसरी बात तो ही नहीं. लॉजिक है ना, सदन में भी नहीं आए. Why is he not coming? Supposedly brave Home Minister of India,